பார்த்து வா காவியா, வந்து இங்க சோம்பால உட்காரு. இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இன்னும் காணோம். உனக்கு ஏதாவது வேணுமா காவியா? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா காவியா, சொல்லு. எனக்கு எதுவும் வேணாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட்டாலே போதும். தலையெல்லாம் வலிக்குது. அட காவியா, 2 பேருமே வந்துட்டீங்களா? இப்போ தான் வந்தீங்களா? சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எதனால் வாமிட் வந்துச்சான்? டாக்டர் என்ன சொன்னாங்க காவியா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்க? 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க. அதுவா அண்ணி, அது வந்து நான் என்ன சொல்ல, நீங்க காவியாட்டே கேளுங்க அண்ணி. டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்துட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அதனால தான் எனக்கு காலையிலேருந்து வாமிட்டாக வந்திருக்குக்கா. ஓ அப்படியா காவியா? சரி காவியா, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் காவியா. சரி, அத்தைகிட்ட சொல்லிட்டீங்களா? இதோ அத்தையே வந்துட்டாங்க பாரு. காவியா, எப்படிமா இருக்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? அம்மா, காவியா எங்க அப்பா அம்மாட்ட இன்னும் எதுவுமே சொல்லலம்மா. நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆமாண்டா, அதுவும் சரிதான். நான் தான் சொல்லணும் சம்மந்திங்கிற முறையில். சரி, அந்த ஃபோன் எடு. ஹலோ சம்மந்தி அம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி, உங்கள் பொண்ணு உண்டாயிருக்கா? ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா. காவியா என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்க. சரிம்மா, இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் மகளை. சரிங்கம்மா, இந்த உடனே கிளம்புறேன். ரோஷினி, நீ சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணுமா? சம்மந்தி வீட்டு ஆளுங்க வந்துடுவாங்க. சரிங்கக்கா. காவியா, அம்மாடி காவியா செல்லம். செல்லத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மா, எப்பம்மா வந்தீங்க? வாங்கம்மா. உட்காருமா. இந்த டைம்ல எல்லாம் எந்திரிக்க கூடாது, சும்மா உட்காரு. அப்பா எங்கம்மா இன்னும் காணா? அவர் உனக்காக பழங்கள் வாங்க போயிருப்பாரு. இந்த வந்துட்டாரு பாரு. இவ்வளோ பழங்களா? ஆமாம்மா, நல்லா சாப்பிடு. ஐயோ, என் தலை போச்சு, எவ்வளோ வெயிட்டா இருக்கு. அறதை இறக்கி வைங்க. படா, எப்படியே இறக்கி வச்சாச்சு. காவியா, இந்த பழங்கள்லாம் உனக்கு தான். இதெல்லாம் சாப்பிட்டாதான் குழந்தை வெள்ளையா பறக்கும். எதுக்குப்பா இவ்வளோ பழங்கள் வாங்கிட்டு வந்தீங்க? ஐ, ஜாலி ஜாலி, எனக்கு பிடிச்ச மாம்பழம். இதை நான் தான் சாப்பிடுவேன். ஏய், இதெல்லாம் சித்திக்குடா. சித்தி வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கு. பசங்களா, இந்த பழங்கள் உங்களுக்கு தான். நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் சம்மந்தியம்மா, என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தலை தீபாவளி வேறு வருது இல்லையா? அதனால் இப்போவே கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியா சம்மந்தி? இல்லை, நாங்கள் எங்கள் கிராமத்தில் போய் தீபாவளி கொண்டாடலான் இருக்கோம். குடும்பத்தோடு போய் அப்படியே குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் கூட்டிகிட்டு போங்களேன். தீபாவளி முடியவும் பேசாமல் நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட வந்துடுங்களேன். அங்கேயும் நம்ம எல்லோரும் தீபாவளி கொண்டாடலாம். நான் வர்றேன். இந்த தடவையா தீபாவளி நிம்மதியா கொண்டாடலாம். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. எங்கே போனாலும் மானத்தை போட்டு வாங்குறது. அதுக்குள்ள சம்மந்தியம்மா, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அப்படிலாம் எந்த சிரமம் இல்லை. நீங்கள் வாங்க அம்மா, ப்ளீஸ் எனக்காக வாங்கலேன். சரிம்மா காவியா, உனக்காக வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.